நாம எப்பவுமே ரொம்ப செல்ஃபிஷான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பிரியமான. ஏன்னா நம்ம எப்பவுமே மனிதர்களா பிறந்த ஒவ்வொருமே எல்லா சூழ்நிலையுமே செல்ஃபிஷா தான் இருப்போம். நம்ம எல்லா நேரத்திலுமே என்ன பண்றோம்னா தேவன சமூகத்துல போயிட்டு நம்மளுடைய தேவைகளை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் என்னவோ ஒரு 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 கிவர் மட்டும், நம்ம எப்பவுமே ரிசீவர் பாயிண்ட்ல மட்டும் இருப்போம். அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம வாங்கிட்டே இருப்போம். நம்மளுடைய நோக்கமெல்லாம் என்னன்னா அவர்கிட்ட இருந்து போயிட்டு ஒரு விண்ணப்பத்தை எடுத்துட்டு போறது, அவர்கிட்ட சொல்றது, அதை பெற்றுக்கொண்டுட்டு வந்துடணும். இதையே தான் ரொட்டீனா பண்ணிட்டு இருப்போம். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம மறிக்கும் தருவாயில நம்மளோட ஜபங்கள் எப்படி இருக்கு நம்மளோட ஜபங்கள்? நம்முடைய தேவைகள் மட்டும்தான். எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை பிள்ளைய பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதை வேணும் இதை வேணும் தான் கேட்கிறோமே தவிர, என்னைக்காச்சும் உங்களோட ஜபவே இல்லை, அப்பா உமக்கு என்ன வேணும், அப்பா உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. இதைதான் நம்ம மறந்துடுறோம். நாம வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு தான் சொல்றோமே தவிர, நாம என்ன பண்றது இல்ல, அப்பாவா அவர் ஒரு நாளுமே நடத்துறதே இல்லை.